ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎன்பி சீரிஸ் வீலாக். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளில் இருக்கிற டிஆர்எக்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் திண்டாங்கில் தான் இருக்குது. கேரளில் வந்துட்டு எவ்வளோ மால் இருந்தாலும் இப்போ இது புதுசாக கட்டியிருக்கிற மால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில ஒரு மோட்டார் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து மேலே அலோடு கிடையாதான். நம்ம பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் மேலே வந்துட்டோம். ஆனால் நீங்கள் மேலே வராதிங்க. மாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்கிங் இருக்குது. அங்கேயே போட்டுட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாம். இதில் வந்துட்டு காரில் வரவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மால் உள்ளுக்கு போய் பார்ப்போம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். பயங்கரமாக இருக்குது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுது. நல்லா கடல் ஓரத்தில் அலை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த காற்று பயங்கரமாக மோட்டரில் போகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்பிள் ஸ்டோர் ரூம் எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தானே உள்ளே ஷாக் ஆகிட்டோம். இங்கே தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்தது ஆப்பிள் ஸ்டோர் ரூமு. அங்கே பார்த்தீங்கன்னா நியூவாக வெளியாகணும் ஃபோன்லேருந்து எல்லா மாடலும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி தேட்டரில் இருந்து எல்லா வசதியுமே இருக்குது. சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடுறதுக்கு உள்ளது அனைத்துமே ஒரே இடத்துலையே இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது மாலு. வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம். உள்ளுக்கு போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் காய்கறி குமிச்சு வச்சுருக்கிற மாதிரி ஃபோனு லேப்டாப் எல்லாம் குமிச்சு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் அது மட்டும் இல்லை, ஆப்பிள் வாட்ச்சு, ஆப்பிளில் உள்ள அனைத்து ஐட்டமுமே உள்ளுக்கு கிடைக்கிது. வந்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே அழகாக ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டோம். என்ன சார் வேணும்? ஒரு அரை கிலோ காரா பூந்தி வேணும். என்ன கப்பாய்க்கு உட்காரு. என்ன கலர் வேணும்? கிளி பச்சையில கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஓஹோ, பஞ்சு மிட்டாய் கலர். என்னது? வானவல் கலர் கிடைக்குமா? சரியா, உன்ட என்ன கலரியா இருக்கு? பிளாக் இருக்குது, பிரவுன் இருக்குது. ஆஹா, என் தாத்து செருப்புல உலகமே தெரியுதியா. என்னையா பண்ணிட்டு இருக்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் ஸ்டோர் ரூம் அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலுக்கு தான் போகிறோம். வாங்க, வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து விடுங்க. அப்படி இருக்குது மாலை பார்த்தீங்கன்னா. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மால்னு இல்லை, எங்கே பார்த்தாலுமே எல்லா மாலுக்கும் போனீங்கன்னா எவ்ரி சண்டே ஏதாச்சும் ஒரு ஆஃபர் ஓடும். நமக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் தான் ஆஃபர் இருந்துச்சு. நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லோயட் பிளாஸாவில் பார்த்தீங்கன்னா கேமரா, மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மால் உள்ளே போனோன்னே எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. எல்லா பக்கமுமே எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரியே இருக்குது. எங்கே மேலே போகிறது, எப்படி கீழே இறங்குறது, எப்படியே வெளியே வர்றதுனே தெரியல. நானும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு வழியாக எந்த பக்கம் போகணும் அப்படின்றத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். வேறு என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சு ஒரு தடவை பார்த்துக்கிறோம். நீங்கள் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. இந்த மால் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் கலரில் டைல்ஸை ஒட்டி மேலே ஃபுல்லாக கோல்டு லைட்டாக போடும். மாலே வேறு லெவலில் ஜொலிக்குதுங்க. அப்படியே கண்ணே பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.
நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குலாம் வந்து ரிங் லைட் பார்த்துருப்போம். ஆனா, அங்க பாருங்க மாலுக்கு ஏத்த மாரி எவ்வளோ பெரிய ரிங் லைட் பாருங்க. செம்மையா இருந்தது பார்க்கவே. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எங்க பார்த்தாலுமே நேம் போர்டுக்கு பதிலா எல்இடி ஸ்க்ரீன் தான் இருக்கு. ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு வந்து தியேட்டரோட பெருசா இருக்கு. பயங்கரமா இருந்தது எங்க பார்த்தாலுமே. ஒரு வழியா ஃபுல்லா எல்லாத்தையும் சுத்தி முடிச்சாச்சுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா மறுபடியும் மேல ஏறுது. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேல ஏறி போயிட்டோம். மேல பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல தான் இருக்கு. வாங்க மேல போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ப சொன்ன தியேட்டருக்கு வந்துட்டோம். தியேட்டர் மட்டும் இல்ல, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட்டா நம்ம டிக்கெட் என்ன படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா, தமிழ் படம் எதுவுமே இல்ல அப்படின்ட்டாங்க. உன்னை யாரா நின்னுட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துட்டு பாரு, உருண்டுட்டு பாரு, பிறண்டுட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து பார்த்தோம்னாக்கா, இங்க வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கான பொம்மை காரு எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. சின்ன பசங்க செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வாங்க பார்க்கலாம்.
Tunggu ya Bapak Dek ya. Tunggu ya.
ஆட்டம் போதுமா குழந்தை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சுற்றுலா இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் சுற்றுலாவில் சந்திக்கலாம்.